இன்னைக்கு காமராஜரோட நினைவு நாளுக்கு மாலை போடுறதுக்காக இங்க விருகம்பாக்கம் தொகுதியில இருந்து எல்லாரும் வந்திருக்கிறோம். மக்களோட பசி தீர்த்து அவங்களுக்கு படிப்பை கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு கர்ம வீரர் அவரோட நினைவு நாளை இன்னைக்கு நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம். ஐயா காமராஜர் நினைவு நாள இன்னைக்கு இந்த இடத்துல யாருமே வரல. நாம் தமிழர் கட்சியை தவிர வேற யாரும் வரல. வந்து பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன் மறந்துட்டாங்களா அவரை அப்படின்னு தெரியல. ஒரு எளிய மக்கள்கிட்ட இருந்து வந்த மக்களோட தலைவர் பசி பிணி தூக்கி பசி ஏழை குழந்தைங்களுக்கு பசி அமர்த்தி அவங்கள படிக்க வைக்கணும்னு நினைச்ச ஒரு எளிய மகன் அவரோட நினைவு நாளை மறந்தது ரொம்ப கஷ்டம்தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு நாங்க வந்துப்போம். சினிமா மோகத்துலதான் எல்லாம் மக்கள் திணைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு கல்வி கண் திறந்து வெளிய மக்களை படிக்க வச்ச ஒரு பெருந்தலைவரை மறந்துட்டாங்க மக்கள். ஐயா காமராஜர் எவ்வளவோ மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்காரு. அணைக்கட்டுகள் கட்டிருக்காங்க. படிக்க அவரோட ஆட்சி காலத்துல 20,000 பள்ளிகளை ஆரம்பிச்சாங்க. ஒரு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சு ஏழை எளிய மக்களோட பிள்ளைங்களும் கல்வி கத்துக்கணும், அவங்களோட பசி தீர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்ச பெரும் மனிதர் அவரோட நினைவு நாள்ல இன்னைக்கு யாருமே இங்க வரவே இல்லை. நாம் தமிழர் கட்சியை தவிர யாருமே வரல. இதுல இருந்தே மக்களுக்கு யாரு மக்களுக்கானவங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு புரியும். நாம் தமிழர் கட்சியை தவிர ஒரு காங்கிரஸ்ல இருந்து கூட யாருமே இன்னைக்கு வரல. சினிமா மோகத்துலதான் எல்லாம் மக்கள் திணைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு கல்வி கண் திறந்து வெளிய மக்களை படிக்க வச்ச ஒரு பெருந்தலைவரை மறந்துட்டாங்க மக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளை நம்ம என்னைக்குமே மறக்க முடியாது. நம்மளுக்கு கல்வி கொடுத்த கண்கண்ட தெய்வமாகவும் இந்த மக்களுக்கு அரசியல்னா அறம் சார்ந்தவராகவும் வாழ்ந்தவரே நம்மளுடைய ஐயா அவர்கள். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் படிப்பில்லாதவங்களுக்கு படிக்க வச்சது இல்லாம உணவும் அவருக்கு குழந்தைகளுக்காக உணவு வழங்கி வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிக்கணும், அனைவரும் சமமா முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமையான முறையில எல்லாருக்கும் தேவையான முறையில சமத்துவத்தை அப்பவே ஏற்படுத்திட்டார். இந்த மண்ணுல அரசியல் என்ற ஒரு அறத்தை ஒரு முதலமைச்சரா இருந்து நேர்மையான முறையில் இந்த மக்களுக்கு வழிகாட்டியா இருந்து படிக்காத பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்களை கட்டி அந்த பிள்ளைகளை படிக்க வச்சது மட்டும் இல்லாம இந்த பிள்ளைகளுடைய உணவு சாப்பிட்றது கூட இல்லாத ஒரு சூழ்நிலை வறுமையில இருந்தப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்கும் போது அந்த குழந்தை சொல்லுது, என்னுடைய உனக்கு உணவு இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஐயா அவர்கள் அந்த குழந்தைக்கான உணவு ஏற்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லி அந்த குழந்தைய படிக்க வச்சு தமிழருடைய அறம் என்பதை அரசியல் சொல்லிட்டு கொண்டு போன பெருந்தலைவர் ஐயா அவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்துல இன்னைக்கு கிடையாது. கிட்டத்தட்ட எந்த காலம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவர் பேரை யாரும் எடுக்க முடியாது. அவர் பேர் பெரிய வரலாறு. அவர் இந்த மக்களுக்காக நேர்மையா வாழ்ந்தாரு. இந்த மக்களுக்காக நேர்மையான அரசியலை கொண்டு போயிருக்காரு. அனைவருக்குமான அரசியல் இதுதான் தமிழனுடைய அறம் என்பது அவர் அந்த காலத்திலேயே வாழ்ந்து நிலைநாட்டிட்டாரு. தனக்குன்னு எந்த ஒரு சொத்து தொகமோ எந்த ஆடம்பரமோ செய்யாத ஒரு புனிதரா வாழ்ந்தாரு. அவருடைய வாழ்க்கைன்றது நாளைய வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். அவருடைய அரசியலை பின்பற்றினாலே நேர்மை என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். தமிழர்கள் எப்பவுமே அறம் சார்ந்தவர்கள், எப்பவுமே நேர்மையா இருப்பாங்கன்றதுக்கு எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெரிய உதாரணமா இருக்கிறாரு. நான் அந்த காலத்துல படிக்கும் போது காக்கி தவிர்த்துட்டு வெள்ளை சட்டு அவர் கொடுத்தது தான். அவரு கோதுமை சாப்பாடு நான் சாப்பிட்டேன். எனக்கு எந்த திராவிடமும் எனக்கு கேட்டாக்கா திராவிடத்தில் இருக்கக்கூடிய சில பேர் பகுத்தறிவு அதை கற்றுக் கொடுத்தாங்க, இதை கற்றுக் கொடுத்தாங்க, தமிழை கற்றுக் என்னமோ சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் முக்கியமா கற்றுக் கொடுத்தது எங்களுடைய ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா தான். அவரை மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே கிடையாது அரசியல்ல. அந்த ஒரு அரசியல் நோக்கம் புரிதலோட நேர்மையான ஒரு அரசியல் எங்களுடைய அண்ணன் தென்தமிழன் சீமான் அண்ணன் வழியில நாம் தமிழர் கட்சியில நாங்க பயணம் பண்றோம். உண்மையிலே சொல்ல போனா தமிழன்றதுக்கு பெருமைப்படுறதுக்கு நம்மள மாதிரி ஐயா அரசியல் அறம் எப்பவுமே எடுத்துக்காட்டா இருக்கு. அந்த வழியில வருகின்ற காலகட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாதான் இந்த தமிழ்நாடு மக்களையும் இந்த மண்ணையும் இயற்கை வளங்களையும் காப்பாற்ற முடியுன்றத ஒவ்வொரு தமிழனுடைய நெஞ்சில ஏந்திக்கணும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இங்க மண் வளம் போயிடுச்சு, மழை வளம் போயிட்டு இருக்கு.
இயற்கை பேரிட காலங்கள்ல பார்க்கலாம். எல்லினோன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. இயற்கையுடைய அழிவுகள் வந்து ஆரம்பமாயிட்டு இருக்கு. இயற்கை பேரிடர் வரணும்னா இயற்கையை அழிச்சோம்னா அது நம்மளை திருப்பி அழிச்சிடும். இது சாதாரண எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அந்த மாதிரி இயற்கை வளங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா மனித வளம், இயற்கை வளம் காப்பாற்றினா மனித வளம் வாழ முடியும். இயற்கை வளம் எல்லாம் மனித வளம் வாழ முடியாது. இதுக்கு நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா அவருடைய கொள்கை கோட்பாட்டிலேயே வந்து மக்களுக்கான அரசியல்னா என்ன, புரிதல் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மண் வளையும் இயற்கை வளங்களை காப்பாற்றினாதான் இந்த சமுதாயம் வாழும். ஒரு நேர்மையான அரசியல், நேர்மையான மக்களுக்கான அரசியல், எளிய மக்கள் அரசியல் செய்யலான்ற ஒரு கட்டுப்பாடான ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சியில அண்ணன் கூட இருக்கிறதுல உண்மையாலே எங்களுடைய ஒரு நாங்களுடைய பிறந்த ஒரு பாக்கியமாவே நாங்க நினைக்கிறோம். இந்த கட்சியில இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பெருமையா நினைக்கணும். அப்பதான் இந்த கட்சி வந்து இது மக்களுக்கான கட்சி, அது நேர்மையான கட்சி. இதுல வந்து தமிழக மக்கள் எல்லா மக்களும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு பாடுபடணும். நாம் தமிழர் கட்சி வென்றால் சாதாரண ஒரு குடிமகன் வென்றதுக்கு அர்த்தம் லஞ்சம் ஊழல் இந்த வரைக்கும் இதுவே இருக்காது. மக்களை உண்மையான மதிக்கக்கூடிய ஒரு அரசியல், ஒரு பெரிய ஒரு மகான் அறிவு கடல் எங்களுடைய செந்தமிழன் அண்ணன் சீமான் ஒருவர் தான். அவர்கள் தான் நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதுல அரசியல்ல பணமோ பதவியோ இதை பார்த்து நாம் தமிழர் கட்சியில நாங்க வந்து பயணம் பண்றது கிடையாது. இந்த மக்களுக்கான அரசியலுக்காக தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நேர்மையான அரசியல் வரணும், தமிழக மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழணும், அண்ணன் முதலமைச்சர் ஆகணும். இதுதான் எங்களுடைய கோட்பாடு. நேர்மையான ஒரு அரசியல் 2026 படைப்போம் புதிய வரலாறு நாம் தமிழர் கட்சி. காமராஜரோட நினைவு நாள் அது வந்து இந்த சிலையை மட்டும் எல்லாருமே மறந்துட்டாங்க. அவங்க சுயநலத்துக்காகங்கிறாங்க. ஆனா அவர் எவ்வளவு நன்மை செஞ்சுக்கிறாரு. அவர் படிப்பு, சாப்பாட்டு உதவி எல்லாமே பண்ணிருக்கிறாரு. அவரோட அருமை வந்து நிறைய பேர் அவங்க அருமை தெரிஞ்சு அவங்க மாலை செலுத்தி அவங்க மரியாதை செலுத்தல. அவங்க வந்து பேரு புகழ் கிடைக்கும் தாங்கிறாங்க. ஆனா நாங்க சீமான் கட்சியில மட்டும்தான் அவரோட செஞ்ச நன்மைகள் எல்லாம் புரிஞ்சு அவரோட பெருமையை தெரிஞ்சு நாங்க மாலையை வந்து இன்னைக்கு மாலை போட வந்திருக்கோம். அதனால இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல சிலைகளை மட்டும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா அவர் செஞ்ச நன்மைகளை யாருமே இன்ன வரைக்கும் அவங்க தெரிஞ்சுக்கவும் இல்லை, அது புரிஞ்சுக்கவும் இல்லை. சும்மா ஒரு பேருக்கு இதுதான் எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு மட்டும்தான் அது பண்றாங்க. ஆனா அவரோட நன்மைகள் எவ்வளவு செஞ்சுக்காருன்னு அதை உணர்ந்து தெரிஞ்சு செய்யற கட்சி ஒரே கட்சி நம்ம சீமான் அண்ணன் கட்சி தான். இன்னைக்கு இந்த சிலைக்கு மரியாதை கொடுத்துருக்கோம்னா அது சீமான் கட்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் யாரும் இந்த பாதையில கூட வந்து யாரு கூட எட்டி கூட பாக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது, உண்மையான உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது நம்ம சீமான் அண்ணன் கட்சி மட்டும்தான். புரியுதுங்களா? இதை நீங்க நல்லா நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த இடத்துல வாரீங்க போறீங்க எல்லாம் இந்த இடத்துல எத்தனை பேர் மூவ் பண்றாங்க, யாராவது திரும்பி கூட பாக்குறாங்களா பாருங்க, யாருமே பாக்குறது இல்ல. இதுதான் அவங்க வந்து அவரோட உணர்வை புரிஞ்சிக்காதது. அவரோட ஆத்மா எப்படி இந்த மாதிரி நம்மளை யாருமே திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இந்த மக்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டோன்னு அவரோட ஆத்மா நினைக்கிறது. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது எனக்கு. நன்றி, வணக்கம். கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா? ஜெயிப்பது யார், தோற்பது யார்? போட்டி நடக்குது பூமியிலே. மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன் ஏமாத்துறான். படிச்சவனும் அதை நம்புறான், பாமரனும் இதை ரசிக்கிறான். எங்கே போகுது உலகமடா, ஏண்டா இனியும் கலகமடா? எங்கே போகுது உலகமடா, ஏண்டா இனியும் கலகமடா? கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா? ஜெயிப்பது யார், தோற்பது யார்? போட்டி நடக்குது பூமியிலே.